இல்ல இன்னைக்கு டெல்லி அதிமுக அலுவலகத்துல எடப்பாடியினுடைய புகைப்படம் மட்டும்தான் இருக்கு. எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கு. தவிர்க்கப்படலைங்க. அந்த கட்சிக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிறாருங்க. நீங்களா பார்த்துட்டு அவர் அதிமுகன்னு பேர் வச்சுன்னா அவர் வந்து எம்ஜிஆர் ஆரம்பிச்ச ஜெயலலிதா ஆரம்பிச்ச கட்சிக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அங்க அமித்ஷா படத்தை மாற்றத்துக்காக காலியா வச்சிருக்காரு அவர். அமித்ஷா இவர் மோடி படங்கள்லாம் இனிமே வரும். இல்ல லீகலா இன்னைக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அப்படின்றது எடப்பாடி தானே? அதைத்தாங்க நான் சொல்றேன். அதிமுகங்கிறது வந்து இப்ப தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அதிமுக அது. மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட அதிமுக ஒன்றுமே இல்லை. சசிகலாவை வந்து இன்னும் அவங்க தான் பொதுச் செயலாளர் போட்டு ஒரு அதிமுக நடத்துறாங்க. தினகரன் வந்து மக்கள் திமுக என்னமோ என்ன அது என்னமோ மகராஜி திமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அது ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிட்டாரு. பன்னீர்செல்வம் வந்து இப்போ அவர் பாஜகவுக்கே போயிட்டாரு. ஆக வந்து பொதுச் செயலாளர்ங்கிற பேர்ல இன்னைக்கும் சசிகலா தன் பேரை அப்படித்தான் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி ஒரு அதிமுக இருக்குது. இல்ல நம்ம எடப்பாடி மட்டும் நம்ம குறை சொல்லிட முடியுமா? இங்க வந்து டிடி தினகரனா இருக்கட்டும், சசிகலாவா இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும், இங்க எல்லாருமே பாஜகவோட தானே இருக்காங்க ஏற்கனவே. ஆமாங்க. அது அது அவங்கள நாளா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. ஒன்னா சேர்த்துனாக்க ஒரு கட்சி உருவாயிடுங்கிறதுக்காக அவங்க நாளா பிரிச்சு வச்சிருக்காங்க. நான் தான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். சசிகலாவுக்கு வந்து அத்தனை எம்எல்ஏக்களும் ஒன்னா சேர்ந்து ஏகமனதா முதலமைச்சர்னு இது பண்ணிட்டாங்க. அன்னைக்கு இருந்த அந்த கவர்னர் வந்து பதவி பிரமாணம் செய்ய முடியாது ஓடி போயிட்டாருல்ல. சட்டவிரோதமா பண்ணார். அரசியல் சட்டத்துக்கு விரோதமா இல்ல பண்ணார். ஏன்னா அந்த அம்மா வந்து உட்காந்துருச்சுன்னா கட்சி ஸ்ட்ராங் ஆகிடும், நம்ம கை விட்டு போயிடுவாங்கங்கிறதுனால அவங்க அந்த அம்மாவை விடலை. அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல ஆள் கிடைச்சார், பிரமாதமான ஆள் கிடைச்சார். ஸோ நீட் தேர்வெல்லாம் பாஜக ஆள்ற மாநிலங்களில் வரதுக்குள்ளே தமிழ்நாட்டை கொண்டு தரல. ஜிஎஸ்டிலாம் சொன்ன உடனே நிறைவேற்றது பழனிசாமி தான். அங்கே அச்சாடி அது அப்போ தான் அங்கே பிரிண்ட் ஆகுது, இங்கே நிறைவேற்றியாச்சு. ஓடுறா தோப்புக்காரனா எண்ணிக்கடை தாயன்ல போட்டார். அந்த அளவுக்கு ஒரு அவ்வளோ சின்சியர். பழனிசாமியை ஃபர்ஸ்ட்டு பெட் கட்டினாங்க, இது பண்ணாங்க, நியமிச்சாங்க. பழனிசாமி ப்ரூவ்டு ஃபெயிலியர். ஒரு தேர்தலில் கூட வெற்றி அடையலை. நல்ல காலம் ஒரு வித்தியாசம் என்னன்னா இப்போ டெபாசிட் வாங்கினார், ஓரளவு கணிசமான வாக்குகள் வாங்கினார். அப்புறம் வந்து இன்னைக்கு ஒரு அனாமதேய பெருவழி ஒரு சீமான் ஒரு ஆசாமி நீங்கள்லாம் சேர்ந்து தூக்கி விட்டீங்க பெரிய ஆளு. இந்த நிமிஷம்ல வேர்ல்டு ரெக்கார்டு நின்று எல்லா எலெக்ஷன்லையும் டெபாசிட் இழந்தவர். அது அந்த மாதிரி போச்சு. அது ரெண்டும் வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் சரி ரஜினியை கொண்டு வரலாம் ட்ரை பண்ணாங்க. ரஜினி இவங்க எல்லாத்த விட புத்திசாலின்னு அவர் காட்டினார். கழுவுரமில்லை நழுவுரமில்லை அதை காட்டிக்கிட்டு போயிட்டார். அவங்களுக்கு பாஜகவை பொறுத்தவரையில் அவங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, தமிழ்நாட்டுன்னா சினிமாவை சம்மந்தப்பட்டவர் யாரையாவது தலைவராக வச்சுங்கன்னா ஆட்சியை பிடிச்சிடலான்னு அவங்களுக்கு சொல்லிட்டாங்க. அதுலேருந்து இன்னும் அவங்க வெளியே வர மாட்டேங்கிறாங்க. அதனால தான் சினிமாக்காரராக தேடி தேடி பிடிச்சி அவங்க கட்சி. அப்புறம் விஜய் மிரட்டினாங்க. விஜய் மிரட்டினாக்கா ஒரு வருஷம் ஆச்சு, மொத்தம் 4 மீட்டிங்.